வணக்கம். தமிழகம் நெருக்கடியான சூழலில் சிக்கி தவித்த போது காப்பாற்றிய ஒரு மாவீரனோட கதை. அதிலும் இதுவரை யாரும் சொல்லாத ஒரு கதை. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சொல்லட்டுமா கதையை? அது கிபி 7ஆம் நூற்றாண்டு பல்லவ பேரரசராக இருந்த 2ஆம் பரமேஸ்வரவர்மன் மறைந்த பொழுது பல்லவ நாட்டின் சிம்மாசனத்தில் யார் அமர்றது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருந்தது. பரமேஸ்வரவர்மனுக்கு சித்திரமாயன்கிற ஒரு மகன் இருந்தான். ஆனால் அந்த மகனை பல்லவ அமைச்சர் அவையில் இருந்தவங்க சிற்றரசர்கள் யாருக்குமே பிடிக்கல. ஏன் பிடிக்கல, எதுக்காக பிடிக்கல அப்படிங்கிற கேள்வியே அதுக்கு விடை தெரியாமல் இருக்கிறது. பரமேஸ்வரவர்மனுக்கு ஒரு தம்பியும் இருந்தார். அந்த தம்பிக்கும் அரசுரிமை வழங்கப்படலை. ஆனால் பல்லவ நாட்டின் சிற்றரசர்கள் இல்லை பல்லவ நாட்டில் இருந்த அமைச்சர்கள் இல்லை பல்லவ அரசுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, அந்த காலகட்டத்தில் கம்போடியாவில் ஆட்சி செய்து கொண்டிருந்த பல்லவ அரச வம்சத்தைச் சேர்ந்த இரணியவர்மனின் மகன் 2ஆம் நந்திவர்மனை அரசனாக்குவதுன்னு சொல்லிட்டு கம்போடியாவிலேருந்து கூட்டு வந்து அரசராக்குறாங்க. பல்லவ நாட்டின் சிம்மாசனத்தில் யார் அமர்வது அப்படிங்கிற கேள்வி எழுந்தபோது இந்த கேள்விக்கு விடை கண்டவர் ஒருத்தர் உண்டு. அவர் யார் அப்படிங்கிற கேள்விதான் சரித்திரத்தில் சொல்லப்படாத ஒரு செய்தி. அவர் பேர் சுவரன்மாறன். சரி, யார் இந்த சுவரன்மாறன்? இவர் எப்படி அதை முடிவு செய்தார் அப்படின்னா, அன்றைக்கு பல்லவ ஆட்சியில மிக பலமான சிற்றரசராக தஞ்சை ஆண்டு கொண்ட முத்தரைய அரசர் தான் இந்த சுவரன்மாறன். தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆண்டார். தஞ்சையை அவர் தலைநகராக கொண்டார். அப்ப சோழர்கள் என்ன பண்ணாங்க? அப்ப சோழர்கள் வலிமை குன்றி உறையூர்ல இருந்துகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கு தஞ்சை தரணியை அல்லது காவிரி பாய்கின்ற நதிப்படுகை முழுவதையும் ஆட்சி செய்தவர்கள் முத்தரையர்கள் தான். முத்தரையர்கள் கையில தான் ஆட்சி இருந்தது. முத்தரைய மன்னர் சுவரன்மாறன் தான் அந்த பிராந்தியத்தின் மன்னராக இருந்தார். அவர் பல்லவர்களுக்கு துணையாக இருந்தார். அப்ப பல்லவ அரசுக்கு பக்கபலமாக இருந்தது சுவரன்மாறன். அவர் தான் முடிவெடுக்கிறார். சித்திரமாயன் ஆட்சிக்கு வந்தா பல்லவ நாடு பிழைக்காது, சித்திரமாயனுடைய குணம் சரியில்லை போலுது, அதனால சித்திரமாயனை தேர்ந்தெடுக்கல. எங்கிருந்து கொண்டு வருகிறார்கள் பாருங்க. அதாவது கம்போடியாவில் பல்லவ மன்னர் குலம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அங்க போய் அங்க இருந்து 2ஆம் நந்திவர்மனை 12 வயசு பையன், அந்த பையனை அழைச்சிட்டு முடிசூடி அவனுக்கு பக்கபலமாக இருந்தவர் இந்த சுவரன்மாறன். அது மட்டுமில்ல, சுவரன்மாறன் பெரிய படைத்தளபதியாகவும் இருந்தவர். 12 வயசு பையன் 2ஆம் நந்திவர்மன். அப்போ அவனுக்கு துணையா நிற்கணும். துணையா நின்று அவன் ஆட்சி புரிந்து அவன் தகுந்த வயதை அடைகிற வரையிலும் அவன் கூடவே இருந்து பல்லவ நாட்டை மட்டுமில்ல தமிழ்நாட்டையே காப்பாற்றினார். பல்லவ அரசுக்கு வந்த ஆபத்துகளை எல்லாம் தடுத்தார். பல்லவர்களுக்கு எதிராக சேரர்களையும் கொடும்பாளூர் வேளிர்களையும் சேர்த்துக்கிட்டு பாண்டியர்கள் படையெடுத்தாங்க. அப்போ பாண்டியர்களுக்கு எதிராக பல்லவர்களின் படைக்கு தலைமையேற்று அந்த பாண்டியர்களை தோற்கடித்தவர் சுவரன்மாறன் தான். அது ஒரு இடத்துல 2 இடத்துலலாம் இல்ல, 11 இடத்துல போர். கொடும்பை, மணலூர், திங்களூர், காந்தளூர், காரை, வெங்கோடல், அன்னவாயில், செம்பன்மாரி, வெங்கோடை, புகழூர், கண்ணனூர், இந்த 11 இடங்கள்ல பாண்டியர் படைக்கும் பல்லவர் படைக்கும் போர் நடந்தது. இந்த எல்லாத்திலையும் வெற்றி பெற்று பாண்டியர்களை இறுதியாக முறியடிச்சவர் சுவரன்மாறன் தான். அப்படி முறியடிச்சு பல்லவ அரசை காப்பாற்றினார். வரலாற்றுல இருக்கிறது. இப்ப இந்த ஊர்கள்லாம் சொன்ன பாருங்க, 11 ஊர்கள். இது எல்லாமே இன்னைக்கும் இருக்குது. திங்களூர், மணலூர்லாம் இப்ப கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு. திருவையாருக்கும் கும்பகோணத்துக்கு இடையில இருக்குது. கண்ணனூருங்கிறது இப்ப நம்ம சமயபுரம் இருக்குல்ல, அதுதான் கண்ணனூர். அங்க இருக்குது. ஊர் சேலம் சாலையில இப்பவும் இருக்குது புகழும். இப்படி பல இடங்கள்ல நடந்த சண்டையில பல்லவர்களுக்காக போரிட்டு வென்றார். சுவரன்மாறன் குறித்த கல்வெட்டுகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழக்கோட்டையில இருக்குது, செந்தலையில இருக்குது. அந்த கோயில் எல்லாம் கல்வெட்டுகள் இருக்கிறது. இவரை தென்னவன் முனையை கிட செய்த மாறன் அப்படின்னு இவர் பேர். சுவரன்மாறன் அந்த கல்வெட்டுகள் சொல்லுகிறது. நின்றாடு வெல்லவன் வல்லரன் பல்லவன் செந்தோழன சென்றிடும் சீர்த்தி தஞ்சையர்கோன் அப்படின்னு இவரை புகழ்கிறது கல்வெட்டுகள். அவ்வளவு புகழ் வாய்ந்த வீரர். பல்லவ நாட்டை இல்ல பல்லவ மக்களை, அதாவது தமிழ்நாட்டின் ஒரு பாதியை முழுமையாக கட்டி காப்பாற்றினவர் சுவரன்மாறன் தான் அந்த 7ஆம் நூற்றாண்டுல. அன்னைக்கு அவர் 2ஆம் நந்திவர்மனுக்கு துணை நின்று 2ஆம் நந்திவர்மனை அரசனாக்கி கம்போடியா போய் கப்பல்ல ஏறி கம்போடியா போய் அங்கிருந்து கூட்டிட்டு மன்னனாக்கி அவருக்கு எதிர்த்து வந்த பகையெல்லாம் வென்று விரட்டியனால்தான் பல்லவ பேரரசு 2ஆம் நந்திவர்மன் தான் பல்லவ ராஜ்யத்திலேயே ரொம்ப நாள் ஆண்டவர். 12 வயசுல பட்டத்திற்கு ஒரு 65 ஆண்டுகளுக்கு மேல ஆண்டார். அந்த 65 ஆண்டுகளுக்கும் அந்த ஆட்சி நீண்டு அதன் பிறகு இன்னொரு 200 வருஷம் ஆண்டாங்க. 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லவர் ஆட்சி நீண்டது. அப்ப அந்த பல்லவர் ஆட்சி நீள்வதற்கும் பல்லவர் ஆட்சி சிறப்பித்திருப்பதற்கும் காரணமாக இருந்தவர் சுவரன்மாறன் தான். இப்ப பல்லவ ஆட்சியை 2ஆம் பல்லவர்கள்னு சொல்லுவாங்க அவங்கள. நந்திவர்மன் தலைமையில, அதன் பிறகு நந்திவர்மனும் அவருடைய பேரன்கள் பிள்ளைகள்லாம் ஆண்டாங்க.
இந்த ஆட்சி நீடிப்பதற்கு காரணமாக இருந்து பல்லவ அரசையும் பல்லவ குலத்தையும் காப்பாற்றியவர் சோரன்மாறன் தான். அப்படி அந்த முத்தரையர் பற்றிய செய்தி தமிழ்நாட்டில் விரிவா எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. இப்படி ஒரு முத்தரையர் அரசர் இருந்தாரு, தமிழ்நாட்டை காப்பாத்தினாரு. சிக்கலான தருணம் வந்தபோது அரியணைக்கு உரியவரை தேர்ந்தெடுத்து, அதுவும் அவர் தேர்ந்தெடுத்த 2ஆம் நந்திவர்மன் மிகச்சிறந்த அரசனா இருந்தாரு, ஒழுக்கம் தவறாத அரசனா இருந்தார், தமிழ்நாட்டை காப்பாத்தினார். அப்போ தேர்வு எப்படி இருக்குன்னு பாருங்க. உரியவரை தேர்ந்தெடுத்து அவர் கையில பொறுப்பை கொடுத்து அதன் மூலமாக பல்லவ அரசை காப்பாற்றி தமிழ்நாட்டையும் காப்பாற்றினார் சோரன்மாறன். எப்பேற்பட்ட தளபதின்னு பாருங்க. இதுவரைக்கும் சோரன்மாறன் பேர் எங்கேயாவது வெளியில வந்திருக்குதா? நினைக்கப்பட வேண்டிய வீரர்கள் இது மாதிரி நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டு சரித்திரத்துல. சோரன் மாதிரியானவர்களை நம்ம அவ்வப்போது நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். வேற என்ன செய்ய வேணும் அவங்களுக்குலாம்? அவங்க நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. வருங்கால சந்ததி நம்மளையெல்லாம் போற்றும் புகழும் நமக்கு புகழ்பாடும் சிலை வைக்கும்லாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவர்களுடைய பேரை அவ்வப்போது நினைச்சுக்கணும். இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றின வீரர்கள், அவ்வளவுதான். அதை நினைச்சுக்கிட்டாலே புகழஞ்சலி செலுத்தியதாக ஆகும். இது மாதிரி சொல்ல மறந்த வீரர்களின் கதையை உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.